மகாராஷ்டிரா, குஜராத், கோவா மாநிலங்கள் மற்றும் டாமன் டையூ, தாத்ரா நகர் ஹவேலி யூனியன் பிரதேசம் ஆகியவை அடங்கிய மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் மும்பையில் நேற்று நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அந்தந்த மாநில முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேச ஆட்சியாளர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடலோர பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு, மீனவர்களுக்கு பயோமெட்ரிக் அட்டைகள் வழங்குதல், தீவிரவாதத்தை ஒடுக்குதல், காவல்துறை நவீனமயம் போன்ற அம்சங்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. தொடர்ந்து பேசிய ராஜ்நாத் சிங் கடலோர பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேற்கு மண்டலத்தில் உள்ள பகுதிகள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைந்திருப்பதால் தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் அதிகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். காவல்துறை ரோந்து, தொழில்நுட்பம் மற்றும் தீவிர கண்காணிப்பு மூலம் அதனை தடுத்து நிறுத்த முடியும் என்றும் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து கடலோர பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டார்.